அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். பிரம்மஸ்ரீ ஐயா நித்யானந்தா சுவாமிகளின் ஆசியோடும் அனுகிரகத்தோடும் உங்கள் சிவகுமார். இன்னைக்கு திருவாசகம் சிவபுராணம் பகுதி 7. இதுக்கு முன்னாடி நம்ம கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதொற்கு எட்டாய் எழிலார் கடல் இறங்கி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கொழியார் எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சீர் கொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியே அப்படின்ற வரையும் பார்த்தோம். அடுத்தது புல்லாகி பூடாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசுராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்றது வரைக்கும் நீங்க பார்க்கலாம். புல்லாகி பூடாய் புழுவாகி இது பல ஆன்மீக பெரியவர்கள் இதற்கு பொருள் சொல்லிட்டாங்க. இந்த பல சொற்பொழிவில் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பல ஆன்மீகவாதிகள் என்னுடைய குருநாதர் உள்பட சத்குருநாதர் நித்யானந்த சுவாமிகள் உள்பட இதை சொல்லாமல் ஆன்மீகமே பேச முடியாது. இந்த விஷயத்தை சொல்லாமல், ஏன்னா மறுபிறப்பு இருக்குதா இல்லையா அப்படின்ற கேள்வி பல மனிதர்கள்ட்ட இருந்துகிட்டே தான் இருக்கு. மறுபிறப்பு உண்டா இல்லையா? இது மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் பல பேருக்கு இதுக்கு நம்பிக்கையே கிடையாது. குறிப்பாக இஸ்லாம், கிறிஸ்தவம் இது போன்ற மதங்களில் உள்ளவர்களுக்கெல்லாம் மறுபிறப்பில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் இந்து மதத்தில் இந்த மறுபிறப்பு அப்படின்ற ஒன்றை யாருமே எந்த முன்னோர்கள், நம்முடைய ஆன்மீக முன்னோர்கள் சித்தர்களாக இருந்தாலும் சரி, ஞானிகளாக இருந்தாலும் சரி, மகான்களாக இருந்தாலும் சரி, அது எந்த விதமான ஆன்மீகத்தை முன்னெடுப்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்து மத ஆன்மீகம் அப்படி என்றாலே மறுபிறப்பை எல்லோரும் ஒப்புக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் புத்தர் கூட கடவுள் இருக்கிறதா இல்லையா என்கிற அந்த கேள்விக்கு மட்டும் அவர் மௌனமாகி விடுவார் புத்தர். ஏன்னா அதற்கு பதில் சொல்ல மாட்டார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு ஏன் அவர் பதில் சொல்லலாம் அப்படின்னு அது கொஞ்சம் டீப்பா போனோம் அப்படின்னா அதுக்கு உண்டான காரணத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில மறுபிறப்பை அவரும் ஒப்புக்கொள்கிறார், சைனமும் ஒப்புக்கொள்கிறது, சைவமும் ஒப்புக்கொள்கிறது, வைணவமும் ஒப்புக்கொள்கிறது. மற்ற இதர மதங்களான கணபத்தியம், கௌமாரம், இது சாக்தம், இப்படி எல்லாமே இந்து மதத்துக்குள் இருக்கக்கூடிய அத்தனை மதங்களுமே இந்த மறுபிறப்பை ஒத்துக்கொள்கிறது. மறுபிறப்பு உண்டா இல்லையா அப்படின்ற கேள்வி தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். மறுபிறப்பு இருக்கா இல்லையா, மறுபிறப்பு இருக்கா இல்லையா, அது எப்படி மறுபிறப்பு உண்டு, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, அதுக்கு என்ன சாட்சி இருக்கு அப்படின்ற கேள்வி தொடர்ச்சியா கேட்டுட்டே இருப்பாங்க. மறுபிறப்பு இருக்கிறதாலதான் இங்க ஏற்றத்தாழ்வுகள் இங்க இருக்கிறது. இதுதான் சிஸ்டம். இந்த ஏற்றத்தாழ்வுகளோடு வாழ்வதுதான் இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு, உலக கட்டமைப்பு. ஏன்னா ஒரு மனிதன் பிறந்த உடனே இந்த புல்லாகி பூடாய் புழுவாகி, இது என்னுடைய அனுபவம். இது புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாகி இப்படியே வர்றான். பரிணாமங்கள்ல மனிதனாக பிறக்கிறான். மனிதனாக பிறந்த ஒரு மனிதன் துன்பப்படுவானா அப்படின்னா, விலங்குகளில் இருந்து வந்த முதல் பிறவி அவன் துன்பப்படுவானா? அவன் துன்பப்பட மாட்டான். அவனுக்கு இங்க எல்லாமே கிடைக்கும். எல்லா விதமான சௌகரியங்களும் அவனுக்கு இங்கே செய்து தரப்படும். அவன் நினைச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். இப்படி நினைச்சதெல்லாம் நடக்கிறதால, கேட்டதெல்லாம் கிடைக்கிறதால அந்த மனிதன் ஆடாத ஆட்டெல்லாம் ஆடி நிறைய பாவங்களை சேர்த்து அடுத்த பிறவிக்கு போகும்போது அந்த செய்த தவறுகளின் கர்ம வினையின் பலனை அங்கே அனுபவிக்கிறான். இதுதான் இருக்கு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை பல பேர் கேள்வி கேட்பாங்க. ஏன் படைக்கும் போதே அவனுக்கு இதெல்லாம் புரிய வச்சு படைச்சிருக்க கூடாதா கடவுள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அப்படி கிடையாது. இறைவன் மனிதனுக்கு மட்டுமே மனசு அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருக்கான். இந்த மனசை வச்சுதான் எல்லாமே இங்க நாம செயல்பட முடியும். மனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ஒரு சுதந்திரமான ஒரு செயல்.
அந்த சுதந்திரமான ஒரு செயலை வைத்து நற்செயல்கள் செய்யறதுக்கு மட்டும்தான் நாம நம்மளுடைய செயலை அமைச்சுக்கிறதுமே தவிர, அந்த மனசை வச்சுட்டு தவறான செயல்களில் நாம் ஈடுபடும் போது அதுக்கான சுதந்திரமும் நமக்கு கடவுள் வழங்கி இருக்கிறான். அப்ப அந்த தவறான சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அதுதான் வினையா மாறுது. அப்ப அந்த வினை தான் அடுத்த ஜென்மங்களுக்கு போகும்போது நமக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது. இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம், ஏன்னா இதெல்லாம் மறைபொருளா இருக்குது. இப்ப இந்த மறைபொருளை கண்டுபிடித்தவன் தான் ஞானி. இப்ப ஞானி என்னதை கண்டுபிடிச்சிட்டான். ஒரு விஞ்ஞானி ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறான். ஒரு ஞானி என்னத்தை கண்டுபிடிச்சான்? ஞானி கர்ம வினையை கண்டுபிடித்தவன் ஞானி. இந்த கர்ம வினை இப்படித்தான் செயல்படுது அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு வரையறை படுத்தியே நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. பல பரிபாடல்கள்ல இதை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்ம வினை உன்னை ஆட்கொள்ளும், கர்ம வினை உன்னை கொல்லும் அப்படின்னு. இப்ப பைபிள்ல கூட சொல்லுவாங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னா எல்லாருமே மரணத்தை தழுவிதானே ஆகணும். ஒரு நாளைக்கு நல்லது செஞ்சாலும் மரணம் தான் வரப்போகுது, கெட்டது செஞ்சாலும் மரணம் தான் வரப்போகுது. அப்ப ஏன் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, பாவம் செஞ்சோம் அப்படின்னா திருப்பி பிறப்பு வந்துகிட்டே இருக்கும். இதுதான் அதுக்குள்ள இருக்க சூட்சமம். அப்ப திருப்பி பிறப்பு வர்றதால திருப்பி மரணம் வருது. அப்ப இந்த மரணம் இல்லா பெருவாழ்வை நாம எப்படி பெறுறது அப்படின்றத இங்க நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதுக்குதான் இறை வழிபாடுன்னு ஒண்ணு வச்சாங்க. இந்த இறை வழிபாட்டின் மூலமாக தான் மனிதன் காட்டு மிராண்டி ஆகாமல் இந்த காட்டு மிராண்டி தன்மையிலிருந்து ஒரு மனித தன்மைக்கு வர முடியும் அப்படின்னு ஞானிகள் முடிவு பண்ணாங்க. அப்படி முடிவு பண்ணி தான் இந்த இறை வழிபாட்டை எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப இந்த இறை வழிபாட்டுல இருந்துதான் படிப்படியா அவன் இந்த ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே வர முடியும். அப்ப இறை வழிபாடு தான் ஒரு மனிதனை ஞானத்துக்குள்ள எடுத்து வர முடியும் அப்படின்றத நம்பிதான் அவங்க முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி கோவில் குளங்கள் பக்தி இது மாதிரியான ஆன்மீக சொற்பொழிவு இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மனிதனை சட்டம் போட்டு ஒரு மனிதனை திருத்திடவே முடியாது. சட்டத்தால் ஒரு மனிதனை ஒரு மனிதனாக ஆக்கிவிட முடியாது. பயமுறுத்தி வேணா வைக்கலாம், இது இந்த மாதிரி தவறு செஞ்சா இந்த மாதிரியான தண்டனைகள் அப்படின்னு சொல்லி வேணா பண்ணலாமே தவிர, தானா தனக்குள்ள நிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையை எந்த சட்டத்தாலையும் கொடுக்க முடியாது. அப்ப ஒரு மனிதன் தனக்குள்ள தான் நின்று நல்லது கெட்டது அவனே உணர்ந்து செயல்பட வைக்கணும் அப்படின்னா அதற்கு இறை பக்தி ஒன்றால் மட்டும்தான் முடியும். அதுக்காகத்தான் கடவுள் பக்தியை இங்க எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப கடவுள் பக்தி ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, அப்ப நல்வினை தீவினை திருப்பி நல்லது கெட்டதுக்குள்ளே உழண்டு அவன் திருப்பி இந்த பிறப்பு அப்படின்ற ஒரு பேதமை அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்குள்ள வராம இருக்கணும் அப்படின்னா இந்த ஆன்மீகம் ஒன்றால் மட்டும்தான் முடியும். அதனாலதான் ஞானிகள் இதை கண்டுபிடிச்சாங்க. அதுவும் குறிப்பா இந்திய ஞானிகள் தான் இந்த கட்டமைப்பை கர்மவினை கட்டமைப்பை கண்டுபிடித்தவர்கள். இந்திய ஞானிகள் தான் மறுபிறப்பு உண்டு அப்படின்னு ஆணித்தரமாக சொன்னவர்கள். அப்ப இதெல்லாம் மறைபொருளா தான் இருக்கு. இதுதான் ஞானிகள் கண்டுபிடிச்சது. அப்ப ஞானிகள் கண்டுபிடிச்ச எந்த ஒரு விஷயமுமே என்னைக்குமே மாறாது, என்னைக்கும் அழியாதது. விமர்சனங்கள் வைத்துக் கொண்டே இருப்பார்கள், விமர்சனங்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் இது என்றைக்கும் அழியாதது, என்றைக்கும் மாறாதது. இந்த மறுபிறப்பு அப்படின்றது, இந்த கர்ம வினை அப்படின்றது நிச்சயம் உண்மைதான். அதனாலதான் இந்த உண்மையின் அடிப்படையாகத்தான் பொல்லாவினையேன் நின் பெருஞ்சீர் புகழுமாறு உண்டறியன் கடைசியா முடிவுக்கு இந்த மாணிக்கவாசகர் ஐயா வந்துடுறாரு. இதைத்தான் இந்த பாடல்லையும் சொல்றாரு. புல்லாகி பூராய் புழுவாகி மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் இப்படி பிறந்தேன். இப்ப பிறவிகளை எடுத்து துன்பப்பட்டு மனித பிறவி எடுத்து மனித பிறப்பிலும் நான் பல துன்பங்கள் அனுபவிச்சு அந்த மனித பிறப்பிலேயே நான் மன்னனாக பிறந்திருக்கிறேன், முனிவனாக பிறந்திருக்கிறேன். இப்படி பல பிறப்புகள் மனித பிறப்புகள் எடுத்தாலும் கடைசியில நான் எங்க நான் முடிச்சேன், இந்த மனித பிறப்பை நான் முடிச்சிட்டேன்னு சொல்றேன். அதை டிக்ளேர் பண்ணிடுறாரு. முடிச்சிட்டேன். நானு எப்படி முடிச்சேன்னா இறைவனை நான் தரிசிச்சுட்டேன், இறைவனை நான் பார்த்துட்டேன், இறைவனுடைய கலந்துட்டேன்,
இறைவனோட நான் கலந்துட்டதால இனிமே எனக்கு பிறப்பு வராது அப்படின்னு ஆணித்தரமாகவே சொல்றாரு. அதுதான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு முடிக்கிறார். நன்றி, ஆத்ம வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில்.